ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு வரி செலுத்துகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு ஒரு நாள் கப்பர்நகூமுக்கு வந்தப்போ வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுரு கிட்ட வந்து அவரை பார்த்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையான்னு கேட்குறாங்க. அதற்கு பேதுரு, அவர் வரி பணம் செலுத்துகிறார்னு சொல்றார். பேதுரு வீட்டுக்குள்ள வந்தப்போ அவர் இயேசு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே இயேசு பேதுருவை பார்த்து, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் கேட்டு வாங்குகிறார்கள்னு கேட்கிறார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் தான் வாங்குகிறார்கள்னு சொல்றார். உடனே இயேசு பேதுருவை பார்த்து, அப்படியானால் பிள்ளைகள் வரியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, ஆனாலும் நம்ம அவங்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடுன்னு சொல்றார். உடனே பேதுருவும் அப்படியே போய் செய்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், யாத்ராகமம் 30வது அதிகாரம் 13-14 வசனங்களில் கர்த்தர் மோசேயை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களில் 20 வயதிற்கு மேற்பட்ட எந்த ஆண்மகனும் வருடம்தோறும் அரை சேக்கல், அதாவது கிட்டத்தட்ட 2 நாள் சம்பளத்தை ஆசாரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லி கட்டளையிட்டிருந்தார். இந்த காணிக்கையை வைத்து தேவாலயத்தை பராமரித்தாங்க. இயேசு இங்க பேதுரு கிட்ட சொல்லும்போது, எப்படி ராஜாக்கள் அவங்களோட சொந்த மகன்கள் கிட்ட வரி விதிக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி இயேசுவும் தேவகுமாரனாக வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அவர் ஜனங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது என்கிறதுக்காக தான் இயேசு பேதுரு கிட்ட இப்படி சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.